பார்த்து மக்களே பத்திரம். மாப்பிள்ள பார்த்து பத்திரமும் இல்லையே ஓட்டுங்க. சரிங்க அத்தை, நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. நீங்க அங்க போயிட்டு கால் பண்ணுங்க, அப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம். அக்கா நாங்க போயிட்டு வரோம்க்கா. ஐயோ, பிள்ளை போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி போயிடுமே. இப்ப என்ன பண்றது? பத்திரகாளி அக்கா, அடடே வாருக்கு, எப்ப ஊர்ல இருந்து வந்த? விடியங்காத்தாலதான் அக்கா வந்தேன். எங்கக்கா பிள்ளையும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? ஆமா இருக்கு, பிள்ளை வந்து ஒரு வாரம் ஆகுதுல்ல, அதான் மாப்பிள்ளை வந்து கூட்டு போறதுக்காக வந்தாரு. அப்படியா? சரிக்கா சரிக்கா. என்ன இருக்கு, மருமவளையும் உன் பேத்தையும் கூட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, குழந்தை பிறந்து 3 மாசம் ஆயிட்டுல. சரி, இதுக்கப்புறமும் எதுக்கு அவங்க வீட்லயே இருந்துகிட்டு, அதான் நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவோம்னு குத்திக்கிட்டு வந்துட்டேன்க்கா. சரி சரி இருக்கு, சந்தோஷம் தான். நம்ம மருமவளுக்கு எதுவும் விசேஷம் இருக்காக்கா? அதை ஏன் கேக்குற? என் வீட்டு குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி ஒரு தலையெழுத்துன்னு தெரியல. நான்லாம் கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே முழுகாம ஆயிட்டேன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சியை கூட காணோம். ஆஸ்பத்திரிக்கு எதுவும் பார்க்க வேண்டியதானக்கா? அட, அதை ஏண்டி ருக்கு கேக்குற? போகாத கோயில் குளம் கிடையாது, போகாத ஆஸ்பத்திரியும் கிடையாது, ஒரு பயனும் இல்ல. இது எல்லாம் சேர்த்து செலவு தான் 1 லட்சம் ரூபாய் கிட்டக்க வந்துருச்சு. ஏன் மருமகளை கூட்டு போன ஆஸ்பத்திரிக்கு வேணா கூப்பிட்டு போவோமாக்கா? இதுக்கே 1 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. இதுக்கப்புறம் காசு எங்ககிட்ட எங்க இருக்குது? அவங்க ஆத்தாலும் அவங்க அப்பனும் கொடுத்து வச்சிருந்தா சரின்னு சொல்லலாம். 1 பைசா கூட கொடுக்கல. இவளை எங்கிட்ட கூடி போய் பார்க்க? அதனால எப்ப வருதா வரட்டும்னு நானும் விட்டுட்டேன். ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்தா நல்லது தானக்கா? நல்லதுதான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா மனசுல நல்லது நினைச்சாதானே நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஏதாவது பிறக்கும். மனசுல வச்சிருக்கிறது ஃபுல்லா அழுக்கு. அப்புறம் எப்படிங்க எங்கிட்ட கூடி குழந்தை பிறக்கும்? அத்தை போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. என்னடி, நான் என்ன இல்லாத பொல்லாததையா சொன்னேன்? உள்ளதுதானே சொன்னேன். நீ ஒரு மலடி தானடி. அத்தை மறுபடி இந்த வார்த்தையை பேசுறீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, நம்மளால சண்டை வந்துருச்சோ? ஆமாடி, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு நல்ல செய்தி இல்லையா, உன் மருமகளுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லையான்னு ஏன்ட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ தானே எல்லாரும் மட்டும் இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டு திரியுற. வெளியே என்னால தலை காட்ட முடியல. எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க, உன்னை அத்து விட்டுவிட்டு வேற ஏதாவது ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு வாரிசுக்கு கொண்டு வர வழிய பாருங்கன்னு. நான் தான் போனா போகுது வேலைக்காரி மாதிரி வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தா, நீ இப்ப என்னையே அடுத்தவங்க முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறியா? அத்தை இதுக்கு மேல பேசாதீங்க. ஏக்கா கம்முன்னு இருங்கக்கா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அட நீ சும்மா இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட என் வீடு சந்தோஷமா இருந்ததே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, செலவு, கஷ்டம்னு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, அதை கூட விடு. குழந்தை குட்டியாவது பெத்து கொடுத்தாதானே நம்ம கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைல வளர்த்து விட்டுட்டாவது போகலாம். அதுவும் இல்லைன்னா எப்படி? நான் என்ன வேணும்னே வார்த்தை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு மேல எப்படி பேசுவாங்க? இப்பயே பார்த்தல, 4 பேர் என்னைய கேக்குறாங்கல்ல, எல்லாரும் எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குது. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. எம்மாடி, அத்தை தான் இப்படி பேசுறாங்கன்னா நீயும் ஏமா குறுக்க இப்படி எல்லாம் பேசுற? விடுமா பேசாம. ஆமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசினாதானே தெருவுல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னைய கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா. அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, நாளைக்கு நான் குழந்தை பெத்து கையில குடுத்துட்டா அப்ப நீங்க பேசின வார்த்தையெல்லாம் அள்ள முடியுமா? முதல்ல குழந்தைய பெத்து கையில குடுடி, அதுக்கப்புறம் அள்ள முடியுமா கிள்ள முடியுமான்னு பாப்போம். குழந்தை பெத்து குடுக்கறதுக்கு வக்கில்லையா? பேசுறா பாரு பேச்சு. சி ஏக்கா, மருமக பாட்டுக்கு ஓடுறா, ஏதாவது பண்ணிக்க போறாக்கா? அவளாவது பண்ணுறதாவது, அவன் நம்மளத்தான் பண்ணி விட்டுட்டு போவா. அவெல்லாம் ஒண்ணுத்துக்கு மேல ஆக்கி கிடையாது. சரி விடுங்கக்கா, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? பேசாம இருங்க. வேற என்ன ருக்கு பண்ண முடியும்? என்னால பேச மட்டும்தான் முடியும். அவன்கிட்ட நான் தினம் சொல்லதான் செய்யறேன், இவளை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறானே. சரி விடுங்கக்கா. என்ன ருக்கு, நீயும் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நம்ம இருக்கிறது ஏதோ சிட்டிங்காட்டி சரியா போச்சு. 4 பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்துட்டு போயிருவாங்க. இதே நான் கிராமத்துக்கு இவளை கூட்டிட்டு போக முடியுமா? அங்க போனா எப்படி என்னைய பேசுவாங்க? எல்லாரும் என்னை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அதனாலதான் நான் இவளை என் ஊர் பக்கம் கூட்டு போகாமலே இருக்கிறேன். சரிக்கா, கம்முன்னு போங்கக்கா, ஏதாவது நம்ம பாப்போம். அழுக கூடாதுடி மகராசி. சரி இருக்கு, குழந்தைதான் அழுகுதுல்ல, போய் பாலை கொடுத்து தூங்க வை. சரிங்கக்கா, நீங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். இவெல்லாம் கொடுத்து வச்ச மகராசி. கல்யாணமாயி 1 வருஷம் கூட ஆவல. இந்த மருமக பிள்ளைய கையில கொடுத்துட்டு நல்லா தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு திரியிறா. நம்மளுக்கு தான் இருக்காளே ஒரு விளங்காதவ. கல்யாணம் ஆயிருக்குன்னு தான் பேரு, 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் ஒன்னுத்தையும் காணோம். அப்பவே இவங்கிட்ட நான் சொன்னேன், என் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா இருப்படா அப்படின்னு. விளங்காதவன் போய் இந்த விளங்காதவளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒன்னுத்துக்கும் இல்லை, எல்லாரும் மட்டும் நான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது. நான் தலைப்பாட
அடிச்சுக்கிட்டேன். இவ வேண்டாம் வேண்டான்னு. ஒண்ணு இல்லாதவ வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. நான் எப்ப பார்த்தாலும் அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏம்மா அமுக்கு நீ மாதிரி உள்ள போய் இருந்துகிட்டு என் பையனுக்கு போனை போட்டு வர சொல்லிருக்காளா? என்னடா உன் பொண்டாட்டி போனை போட்டு சொல்லிட்டாளா? அதனாலதான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியோ உடனே? என்னம்மா என்ன சொல்ற? எதுக்கு அவ எனக்கு போன் பண்ணணும்? இந்த பாருடா, இந்த நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ நேரம் ஆபீஸ்ல தானே இருக்கணும். எதுக்கு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்த? போன் பொண்டாட்டி போனை போட்டு 1 9 நீ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பா உன்கிட்ட. அதான் நீ உடனே ஓடி வந்துட்ட. ஏம்மா சும்மா கண்ணும் காதும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காதப்பா. இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? நீங்க 2 பேர் தான்டா. நீங்க 2 பேர் தான் என் பிரச்சனையே. உங்களால என்னால வெளியே கூட தள்ள காட்ட முடியல. வெளியே தலை காட்ட முடியலன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காரு. இந்த பாருடா, இந்த நக்கல் பேச்சல என்கிட்ட வேணாம்னு சொல்லிவிட்டேன். உன் பொண்டாட்டியால என் மான மருவாதை எல்லாமே போயிருச்சு. ஏம்மா அவ என்னமா உன்னைய செஞ்சா? என்னடா செஞ்சா அவ? காலத்துல ஒரு புள்ள குட்டியை பெத்து கொடுத்திருந்தா நான் பாட்டுக்கு அந்த பிள்ளையை தூக்கிட்டு தெரு தெருவா ஊரா அலைஞ்சு சந்தோஷமா இல்ல இருந்திருப்பேன். அப்படி எல்லாமா நடந்திருக்கீங்க? 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை எவ்வளவு எதிர்த்து பேசினா தெரியுமா? எனக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. நீ ஏதாவது பேசியிருப்ப, அதனால உன்னை பேசியிருப்பா. ஆமாண்டா, இத்தனை வருஷம் நான் பெத்து வளர்த்து உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு வார்த்தை கூட அவளை பேசுறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு வார்த்தை பேசுறதுக்கு என்னை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாளா அவ? ஏமா சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. ஆமாண்டா, நல்லா வந்து என்கிட்டயே கத்து. உன்கிட்ட 4 பேர் கேட்டால உனக்கு தெரியும். எல்லாரும் வந்து என்கிட்டயே இல்ல ஏதாவது விசேஷமா, உன் மருமகளுக்கு ஏதாவது ஒரு விசேஷமானு கேட்டுக்கிட்டே இல்ல இருக்காங்க. எங்களுக்கு எப்ப பிறக்குதோ அப்ப பிறக்கட்டுமா, நீ ஒன்னும் வருத்தப்பட வேணாம். ஆமாடா, இப்படி வருத்தப்படாதன்னு ஏன் வாயை அடைச்சிரு. ஆனா அந்த ஊர்ல உள்ளவங்க வாயெல்லாம் அடைக்க முடியாத அளவுக்கு ஆக்கிருங்க. ஏமா சும்மா இந்த ஏழ்றையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காதமா. வீட்டுக்கு வந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியுதா? ஏண்டா இப்ப எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்த? உன் பொண்டாட்டி போன் போட்டு தானே வந்த. அவெல்லாம் ஒண்ணு எனக்கு போன் போட்டு கூப்பிடலமா. நான் ஃபைல மறந்து வச்சுட்டேன்னு அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். அதுக்குள்ள நீ இப்படியெல்லாம் ஒரு 7.5 இழுத்து வச்சிருப்பான்னு எனக்கு என்ன கனவா கண்டுகிட்டு இருந்தேன். ஆமாண்டா, நீ என்னை இப்படியே திட்டு. நாளை பின்ன உன் தங்கச்சி மாப்பிள்ள கூட உன்னையெல்லாம் மதிக்க மாட்டான். அவங்க எல்லாம் கல்யாணமாயி கொஞ்ச மாசத்திலேயே உன் பிள்ளைக்கு அடித்தளம் போட்டுட்டாங்க. நீங்க கல்யாணமாயி 3 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் ஒரு புழு பூச்சி கூட அண்டல. ஏமா இதுக்கு மேல பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுமா. ஆமாண்டா, இது வரைக்கும் பண்ணது பத்தாதா? இதுக்கு மேல இன்னும் பண்ணி என்னை இந்த ஊர் சொன்ன முன்னாடியே அசிங்கப்படுத்திருங்க பேசாம. இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஏண்டா, எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவ மட்டும்தான். அவளை அத்து புட்டுட்டு நான் சொல்ற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறம் குழந்தையும் குட்டியுமா சந்தோஷமா இருக்கலாம். பேர பிள்ளைல பார்த்துட்டு நானும் நிம்மதியா போய் சேருவேன். அப்பதான் இந்த பக்கத்து வீட்டுக்காரி 4 தெருவுக்காரி யாருமே நாக்கு மேல பல்ல போட்டு பேச மாட்டாளுங்க என்கிட்ட. ஆமாமா, இப்ப இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு இன்னொரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண சொல்ற. நாளைக்கு அவ கூட இருக்கும் போது பிள்ளை பிறக்காம போச்சுன்னா அவளையும் வெட்டி விட்டுட்டு இன்னொரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவியா? பேசுவடா பேசுவேன். நீ ஏன் பேச மாட்டே? உனக்கு இப்பெல்லாம் இதெல்லாம் தெரியாது. என் வயசுக்கு வரும்போதுதான் ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்கன்னு ஊர் சனம் பேசும். முன்னாடி கையை விட்டுட்டு பின்னாடி பேசும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. அப்படியா? அத அவங்க பேசும்போது நான் பாத்துக்கிறேன். ஆமாடா, அதான் வீணா போன விளங்காம போன வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படி எடுத்துதான் என் நிம்மதியை கெடுத்துட்டீங்க. இப்ப நான் உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கேனா? ஐயோ, உன்னால எனக்கு நிம்மதியே இல்லம்மா. எங்கிட்டாவது போய் முட்டி செத்து போயிடலாம் போல இருக்குது. ஆமாடா, நான் சொல்றது எல்லாம் உனக்கு செத்து போயிடலாம் போலதான் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது புரியுதா? புரியவே புரியாது. எப்பா சாமி, எனக்கு புரியவே வேணாமா, புரியவே வேணாம். சப்பா நான் வரேன்.